ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தர் கடந்து வருவீராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்களே இருந்து அசைவாட வேண்டுமாய், பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை ஜெபிக்க வைக்க போதேக்காய் ஸ்தோத்திரம். உம்மை பாடி ஆராதிக்க தந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆசைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே.
ஹல்லேலூயா. பாடல் புஸ்தகத்தில் 233வது பாடல். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். பாடல் புஸ்தகத்தில் 233வது பாடல். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகில மனத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில், அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனென்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய், கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக சென்றீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர், கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. பாடல் புஸ்தகத்தில் 57வது பாடல். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பாடல் புஸ்தகத்தில் 57வது பாடல். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய்
பரலோகம் விற்றிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே நீதி தேவன் நிழலடி சிரம் புதைந்தே நீதிமான்கள் ஆவி போல் மருவி நின்றே மேலான எருசலேமே மேலான எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே சர்வ சங்க சபையினில் அங்கமானே சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றே ஆஹா என் எருசலேமே ஆஹா என் எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே விடுதலையே விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தில் விடுதலையே நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே சுவாதீன எருசலேமே சுவாதீன எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே கண்ணீர் யாவும் கனிவோடை துடைத்திடுவார் என்னமதின் ஏக்கங்கள் துடைத்திடுவார் மரணமில்லை மரணோயின் துயரமில்லை அலறல் இல்லை அழுகையின் சோகமில்லை தலைநகராம் எருசலேமே தலைநகராம் எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நமக்கு தெரிந்த ஒரு பாடல் உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம பாட போகிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றி இயேசுவே என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அல்ல, உற்சாகமாய் பாட்டு புஸ்தகத்தில் இல்லை, நீங்கள் சேர்ந்து பாடுங்க. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா
நல்ல கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஓ வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, உம் நல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினே, உம் சிறகாலே மூடி காத்திட்டே, உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினே, உம் சிறகாலே மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அழைத்தவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அழைத்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இணைந்து ஒரு நாளும் தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் எதிர்காலமும் கையிலே, இந்த பயம் யாவும் நீங்கியதே, எதிர்காலமும் கையிலே, இந்த பயம் யாவும் நீங்கியதே, நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே, நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஆமென். நன்றி என்னாலும் இயேசுவே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்திற்கு, கர்த்தர் நம்மை கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றியோடு அவரை நாம் துதிக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தினதற்காக விடுதலையோடு குண இயேசுவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோன்னு சொல்லி பரிசுத்தமுள்ள ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, சர்வ வல்லமையுள்ள தேவனை மனதார நாம துதிக்க போகிறோம். எல்லாரும் விடுதலையோடு துதிங்க. இயேசு ராஜா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, மனதார நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே, ஓ நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த நன்மைகளுக்காக, ஆமென், பாராட்டின கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இயேசு ராஜா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
நன்றி ராஜா. ஹalleluya, thank you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து, ராஜாதி ராஜாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு குறை இல்லாமல் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. இந்த மாதத்தை தொடங்கும் பொழுது எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு போராட்டம், ஆனாலும் தேவனுடைய தயவுள்ள கரம் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளி மகிமையான காரியங்களை செய்ய போகிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்லவர். இந்த ராத்திரியில் உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் ஒரு வேத பகுதியை வைத்திருக்கிறார். ஒரு 2 வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கிறது. அந்த 10 நிமிஷத்தில் தேவனுடைய வார்த்தையை வேகமாக உங்களுக்கு சொல்லி ஆமீன் இணைந்து ஜெபிக்க போகிறோம். சரி, திருப்பிக் கொள்ளுங்க. 89வது சங்கீதம், 89வது சங்கீதத்திற்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமேன். அதில் ஆமேன் 15, 16 வசனங்களை, 2 வசனத்தையும் 15ஆம் 16ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிப்போம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்திலே நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. புதிய மாதத்தில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், ஆமென், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தாழ்மையான இடத்திலிருந்து, தள்ளப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பல காரியத்தில் ஆமென் கீழே இருக்கிறத நம்ம உணருவோம், பல காரியத்தில் தாழ்ந்திருக்கிறத உணருவோம், பல விஷயத்தில் ஆமென் இந்த உலகம் நம்மளை தள்ளின மாதிரி உணருவோம். அப்படி ஒரு உணர்வை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா நாம் விளங்கி கொள்ளலாம், கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வருதா, கவலையே படாதீங்க. ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார் என்று ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நிறைய வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, சின்னவன் 1000 ஆமாம். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி வரும். என்ன வரும்னா, நீ சின்னவனாக இருக்க விரும்புறியா இல்லை சிறியவனாக இருக்க விரும்புறியா? இப்போ நம்ம என்ன நினைப்போம், பலத்த ஜாதியா அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, பலத்த ஜாதியாக இருக்கிறவனை, ஆமீன், ஒரு பலத்த ஒரு மனுஷனை, உயர்ந்திருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துவேன்னு சொல்லலை, மேலே இருக்கிற ஒரு மனுஷனை உயர்த்துவேன்னு சொல்லலை. ஆமீன். சின்னவனை, சிறியவனை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. அவர் புழுதியில் கிடக்கிற மனுஷனை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறாரா? சொல்லுங்க. பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க. அதே சங்கீதத்தில் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனாக்குவேன். வரலையிலேயே சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்போவுமே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். ஆமென். ஆமென். ஜூலை மாதத்தில் 7வது மாதத்தில் நாம் நுழைய போகிறோம். கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ஆமென். சாதாரணமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் உயர்த்த போகிறார். ஒரு உயர்வை நாம் காண போகிறோம். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நம்ம வாசிக்கும் பொழுதெல்லாம் அது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதற்கு வல்லமை உள்ளது அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள், என் வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் நிதானித்து பார்க்கிறேன். நம்ம ஒரு காலத்தில் எங்கே இருந்தோம்? 24 வருஷம் அல்லது 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எங்கேயோ இருந்துச்சு. தள்ளப்பட்டிருக்கிற ஒரு குழிக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சக மனிதர்கள் கூட மரியாதை கொடுக்க கூடாத அளவுக்கு தான் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு தேவனுடைய கரத்தை பிடிச்சோமோ அன்றைக்கு அவர் உயர்த்த தொடங்கினார். ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அதுவும் வசனம் அழகா சொல்லுது பாருங்க, ராஜாக்களை பார்க்கலும் மகா, அப்படிதானே வசனம் இருக்கு, மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். பல நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரங்களில் இந்த உலகத்தில் நம்மளை அவர் உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி நல்லா சாப்பிட்றோம் ஒரு பக்கம், ஆமாவா? ஒரு பிரச்சனை இல்லாமல் என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், பலருடைய வாழ்க்கையில் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. கேட்டால் டாக்டர் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, டாக்டர் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் கிருபையாக நமக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அவன் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கிருபை கொடுத்து வச்சுருக்கிறாருல்ல. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் நிம்மதியாக என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம்ல. சிலர்லாம் நீங்கள் பாருங்கள், நான் பார்த்துருக்குறேன், பலரை நான் பார்த்துருக்குறேன். அவங்களால ஒரு இடத்துக்கு போனால் என்ன பண்ண முடியாது? அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட முடியாது. அதை வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ இது நமக்கு கொடுத்து வைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் அவங்கள விட நம்மளை உயரத்தில் தானே வச்சுருக்கிறாரு, மேன்மைப்படுத்தி தானே வச்சிருக்கிறாரு. ஒரு ஒரு காரியத்தை பாருங்கள், இரவு வந்துருச்சு அப்படின்னா பல விஷயத்தை போட்டு வசதி படைத்தவங்க பயங்கரமாக பெட்டு வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய ஏசி ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே படுத்து கடந்து என்ன தான் பண்ணுவாங்க? தூக்கம் வராது, உருண்டு பிறண்டு ஐயோ என்ன பண்ண போகிறோம், ஐயோ என்ன செய்ய போகிறோம், இது எப்போ மாறப்போகுது, அப்படி தான் கவலைப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஏசி கிடையாது, இன்றைக்கி பயங்கரமாக பெரிய பெரிய பெட்டு கிடையாது. ஆமாம், சிலர்கிட்ட சாதாரணமாக பெட்டு வச்சுருப்போம். லட்சக்கணக்கான ரூபாய்க்கெலாம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நமக்கு என்ன பெட்டு தெரியும்? இலவம் பஞ்சு பெட்டு தெரியும், சாதாரண பஞ்சு பெட்டு தெரியும். ஆனால் பெட்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. விதவிதமாக ஆடு கொடுக்குறான். அவ்வளவும் வாங்கி வச்சு அவங்க தூங்குறதுக்கு முயற்சிக்கிறார்கள். என்ன வரமாட்டேங்குது? தூக்கம் வரமாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் பாருங்களேன், ஒரு பாயை விரித்து படுத்தா கூட கர்த்தர் நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை தர்றாரா இல்லையா? கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் உயர்ந்தவர்களாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இது இந்த உலகத்தோடு கூட முடிகிறதில்லை. நமக்கு சில தேவை இருக்கலாம், சில போராட்டம் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் பலர் பெற்றுக்கொள்ள தவறின ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதற்கு வல்லமையுள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை என்ன பண்ண போகிறார்? உயர்ந்திருக்க பண்ண போகிறார். அது எப்போ நடக்கும்? அதைத்தான் நம்ம வேகமாக தியானித்து ஜெபிக்க போகிறோம். எனக்கு நிறைய பகுதிகளை காண்பித்து கொடுக்க ஆசை, ஆனால் நமக்கு நேரம் இல்லை. அதனால் வேகமாக 2 விஷயத்தை அதே வசனத்துக்குள்ளே உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நாம் வாசித்த அந்த 2 வசனத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை எப்போ உயர்ந்திருக்கும் என்பதை உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. நீங்கள் பாருங்கள், வாசிங்க 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். யாரை கர்த்தர் உயர்த்துவார்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கெம்பீர சத்தத்தை
அறியும் ஜனங்கள். யாரை கர்த்தர் உயர்ந்திருக்க பண்ணுவார் நாம் விளங்கி கொள்ளணும். தேவன் சொல்றாரு, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்களை விட, உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை விட நான் உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய சத்தத்தை அறியும் ஜனங்கள். நல்லா கவனிக்கணும், அவருடைய சத்தத்தை அறியும் ஜனங்கள். சாமுவேல் சிறு பிள்ளையா இருந்த பொழுது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆமென், சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது ஆலயத்தில் படுத்து கொண்டிருந்த பொழுது சாமுவேலே சாமுவேலே என்கிற கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை சொல்லுங்களேன் கேட்குறாரு. உடனே ஏலிகிட்ட போய் கூப்பிட்டீங்களா? ஆமென். நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேளை நமக்கு பொதுவாக ஒருத்தருடைய குரலை அடிக்கடி கேட்கும்போது என்ன வந்துடும் சொல்லுங்க, அது ஞாபகம் வருமா இல்லையா? ஃபோன்லேயே பாருங்களேன், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் கவனிச்சிருக்கிறேன், சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கூட ரொம்ப நெருக்கமாக பலர்கிட்ட புது நம்பர்லேருந்து என்ன தான் குரலை மாற்றி பேசினாலும் என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா குரல் அழகாக நம்மளை என்ன பண்ணி கொடுக்கும், காட்டி கொடுக்கும். சிலரெல்லாம் நானே அப்படி தான் அடையாளப்படுத்துவேன், இந்த குரலை வச்சு தான் அடையாளப்படுத்துவோம். அப்போது இந்த சாமுவேலுக்கு ஏலி கூப்பிடுற சத்தத்தை அடிக்கடி இவர் கேட்குறாருலாம், ஏலி கூடவே இருக்கிறாரு, ஏலி பேசுகிற சத்தம் கேட்கும். இப்போ அந்த சத்தத்துக்கும் இந்த சத்தத்துக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குல்ல. இது கர்த்தருடைய சத்தம், ஆனால் அதை விளங்கி கொள்ள முடியல. ஆமாம், ஒரு தடவை இல்லை, 2 தடவை 3 தடவை. இப்போ 3 தடவை போய் நின்று ஏலிக்கிட்ட நின்ன உடனே ஏலிக்கு புரிஞ்சு போச்சு, இந்த கூடாரத்துக்குள்ள ஒன்று இவன் இருக்கான், இன்னொன்று நான் இருக்கேன். ஆமீன், இந்த சாமுவேலை ஒன்று நான் கூப்பிடணும், இல்லைன்னா ஆமீன் இங்கே இருக்கிற ஆண்டவர் தானே கூப்பிடணும்னு விளங்கிக்கிட்டு தான் அவர் சொல்கிறாரு. ஆமீன். அப்படின்னா அடுத்த முறை சத்தம் கேட்டால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும், என்னைக்கு இந்த சத்தம் இந்த சாமுவேலின் காதுகளில் தொனிக்க தொடங்கினதோ, ஆமீன், வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமீன், சாமுவேலுடைய பெயர் தான் முதல் பெயர் செபா வரைக்கும் என்ன பண்ணப்பட்டது? ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. சாமுவேல் இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆமீன் தங்களை வெளிப்படுத்துகிறதற்கு அல்லது தங்களை அறிய பண்ணுகிறதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. ஒரு பாட்டு போட்டால் எல்லாருக்கும் என்ன பண்ணிடுவாங்க, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இன்றைக்கி நிறைய அப்படி தானே உலகத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் யாருடைய வீடியோஸ் நல்லா இருக்குது அப்படி பார்த்து தான் இவங்க கிரேடு இந்த கிரேடில் இருக்கிறாங்க, கிரேடெல்லாம் வைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போகட்டும். நல்லா கவனிங்க. அப்போ எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது இல்லை, அப்போ எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. ஆமீன். சொல்லப்போனால் லெட்ரு கடிதம் எழுதுகிற போக்குவரத்துக்கு கூட அரிதாகத்தான் இருந்த ஒரு காலம். அந்த ஒரு காலத்திலேயே ஆமீன் சாமுவேலுடைய பெயர் தேவனால் உயர்த்தப்பட்டது. ஆமென். அதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்தை அறிகிற அனுபவம், தேவனுடைய சத்தத்தை அறிகிற அனுபவம். நீங்க நல்லா கவனிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறது? அறிந்திருக்கிறது அப்படின்னார். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணுது? செவி கொடுக்கிறது. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, எப்போ கர்த்தர் நம்மளை உயர்ந்திருக்க பண்ணுவார் அப்படின்னா, தேவனுடைய சத்தம் எப்போ நம்முடைய காதுகளில் தொடிக்க அல்லது தேவனுடைய சத்தத்தை நாம எப்ப விளங்கிக் கொள்ளுகிறோமோ அப்போ கர்த்தர் நம்மை உயர்ந்திருக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியம், நேரம் இல்லை, வேகமான உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்போ கர்த்தர் நம்மளை உயர்ந்திருக்க பண்ணுவார்? அந்த வசனத்தையே நீங்க வாசிங்க, 15ஆம் வசனத்தையே. அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நம்மளை எப்போ கர்த்தர் உயர்ந்திருக்க பண்ணுவார்? எப்போ கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்? நீங்கள் நல்ல வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் எதில் நடப்பாங்களா?
ஆமாம், அவருடைய வெளிச்சத்தில் நடப்பாங்க, அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்போ கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறது அப்படின்னா எப்போ நம்ம முகத்தின் வெளிச்சத்தை பார்க்க முடியும்? வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஆமாம், அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன பண்ணிச்சான்? பிரகாசம் அடைந்தது. அப்போ நம்மளை கர்த்தர் எப்போ உயர்த்துவார்? அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில், அவருடைய முகத்தினுடைய வெளிச்சத்தில் நாம் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் வேதத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பி பாருங்கள், 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிங்க அப்படின்னு சொன்னால், ஆமென், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க, 11ஆம் வசனத்தை, 11:11. அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். சனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். தேவனுடைய வார்த்தை நீங்கள் கவனித்து பாருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த யெப்தா யாரு அப்படின்னு கேட்டால், கீலேயாத் என்கிற உன்னுடைய மனிதனுடைய 2வது மனைவிக்கு பிறந்தவன். அந்த கீலேயாத்தினுடைய மனைவி, 2வது மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு பரஸ்திரி. அப்படின்னா அவள் விபச்சாரத்தை தொழிலாய் செய்து கொண்டிருந்தவள். அவள் மேல் இறக்கப்பட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அவள் மூலமாய் இந்த யெப்தா பிறந்தார். இப்போ இந்த கீலேயாத் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சகோதரர்கள் யெப்தா கூட சண்டை போடலை, யெப்தாவுக்கு விரோதமாக எதிர்த்து போராடலை. ஏன்னா அப்பா இருக்கிறார் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த காரியத்திற்கு அனுமதியே கொடுக்கல. ஆனால் எப்போ அப்பா இறந்தாரோ அப்போவே யெப்தாவை என்ன பண்ணியாச்சு? விரட்டியாச்சு. யெப்தாவை இருக்க விடலை. யெப்தாவை பார்த்து சொன்னாங்க, ஆமாம், உன்னுடைய தகப்பன் உனக்கு எங்களுக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. எங்கள் சொத்தில் உனக்கு பங்கு கிடையாது. விரட்டிட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ விரட்டப்பட்ட யெப்தாவை அவன் தேசத்தில் சத்துருக்கள் கூடி வந்த பொழுது யெப்தாவை கொண்டு மீட்க வேண்டும் என்று, யெப்தாவை கொண்டு ஒரு ஜெயம் எடுக்க வேண்டும் என்று. ஏன்னா இவர் ஒரு பராக்கிரமசாலி, யுத்தத்தில் பயங்கரமான ஒரு ஆள். அதனால் இவரை கொண்டு தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் எல்லாரும் இணைந்து வந்து யெப்தாவை அழைத்து கொண்டு போனார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எந்த பட்டணத்துக்குள்ள அவன் பரஸ்திரியோட பையன், நீ உனக்கு எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி சகோதரர்களால் ஒரு வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியாதபடிக்கு விரட்டப்பட்டாரோ, அதே யெப்தாவை தான் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு நியாயாதிபதியாய் உயர்த்தினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அண்ணமார்கள்லாம் என்ன சொன்னாங்க? எங்கள் கூட இருக்கிறதுக்கு கூட உனக்கு என்ன கிடையாது? தகுதி இல்லைன்னாங்க. இப்போ தகுதி இல்லைன்னு சொல்லப்பட்ட அந்த மனுஷனை அதே அண்ணமார்களுக்கு ஆண்டவர் தலைவனாக தூக்கி உட்கார வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் தள்ளப்படுகிறவர்களை தலைவனாய் உட்கார வைக்கிறதுலே வல்லமை உள்ளவர். ஏராளமான வேற கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க சாதாரணமான ஆட்களை எல்லாம் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்திருக்கிறார். இப்போ இந்த யெப்தாவை கர்த்தர் அந்த தேசத்தின் அதிபதிகளோடு கூட தலைவர்களோடு கூட தலைமைத்துவத்தில் உட்கார வைக்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்தப்போ இந்த யெப்தா என்ன செஞ்சான்னு வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சன்னதியிலே மிஸ்பாவிலே போய் என்ன பண்ணான? நடந்ததெல்லாம் சொன்னான். அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த நடந்ததை போய் ஆண்டவரிடத்தில் சொன்னான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அங்கே போய் ஒரு ஜெபமாக உட்கார்ந்து செய்யலை, ஒரு கான்வர்சேஷனாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவர்களுக்கு நடந்த ஒரு காரியத்தை போய் நீங்கள் நல்லா கவனிங்களேன். நாம் இப்போ ஒரு 4-5 பேர் கூடி ஜெபம் பண்ணுறோம், ஜெபிச்சுட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை.
அந்த 4 பேருக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கும்போது நான் சொல்கிறேன், மனம் திறந்து சொல்கிறேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. அது இப்போ நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது, அது இன்னைக்கே ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பேசுங்களேன். அவன் எனக்காக உருக்கமாக ஜெபிக்கிறாங்க, உண்மையாக ஜெபிக்கிறாங்க. ஆமாம், அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அற்புதம் நடந்துருச்சுன்னு உடனே நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, ஒரு பக்கம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார், ஜபத்துக்கு பதில் தந்துட்டார் அப்படின்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். அடுத்ததா நேரம் அந்த 3 பேரை பார்த்து, ஐயா நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணோம், கர்த்தர் இப்படி ஒரு அற்புதம் செய்தார்னு அவங்கக்கிட்ட சொல்லுவேன் இல்லையா. இப்போ ஜெபம் ஆண்டவர்கிட்ட பண்ணணும், ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். நண்பர்கள்ட்ட என்னுடைய ஜெப குறிப்பை நான் சொன்னேன். ஆமாம், இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த யெப்தா தன்னை எல்லாரும் தள்ளின பொழுது, எல்லாரும் வெறுத்த பொழுது, ஆண்டவரையே தனக்கு சிநேகிதனாய் மாற்றிக்கொண்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரையே தனக்கு சிநேகிதனாய் மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவன் இருதயம் திறந்து பேச, ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் கொட்ட, ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்த உடனே இப்போ நன்றி நிறைந்த இருதயத்தோடு போய், ஆண்டவரே ஒரு நாள் நான் வேதனைப்பட்டேன்ல, ஒரு நாள் கவலைப்பட்டேன்ல, ஒரு நாள் உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டேன்ல, நீங்கள் செஞ்ச கிருபையினால இப்போ இந்த தேசத்தினுடைய மூப்பர்கள் என்னை தலைவனாய் வைத்திருக்கிறார்கள், தள்ளப்பட்ட இடத்துல என்ன தலைவனாய் வைத்திருக்கிறார்கள்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சொன்னான். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம வாழ்க்கை எப்போ உயர்த்தப்படும், எப்போ நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்படும்? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு கூட, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை எப்பெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, அவரை நோக்கி பார்த்தா நம்ம பிரகாசம் அடைவோம். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தோன்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வரும். நாம் எங்கே தள்ளப்பட்டோமோ கர்த்தர் அங்கே நம்மை உயர்ந்திருக்க பண்ணுவார். ஆமே, நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல வேகமாக எழுந்து நில்லுங்க. எல்லாரும் வேகமாக எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முன்பாக வந்திருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுகிறார். ஆமே, நான் உயர்ந்திருக்க பண்ணுவேன், உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவேன். ஆமென். ஜனமே, அவர் என்னுடையவர்கள், நீதியினால் உயர்ந்திருப்பார்கள், நீதியினால் உயர்ந்திருப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த இரவுல நம்ம கூட பேசுகிறார். அவர் நம்மை உயர்ந்திருக்க பண்ணுகிறவர், அவர் நம்ம வாழ்க்கையை உயர்ந்திருக்க பண்ணுகிற தெய்வம். இன்றைக்கு ஆண்டவர் கூட பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். ஆமே, கடந்த 6 மாதங்களாய் நான் தள்ளப்பட்ட நாட்கள் போதும். எங்கெல்லாம் நான் தள்ளப்பட்டிருக்கிறேனோ அங்கே கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட, ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. இயேசுவே, நாங்க இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க இணைந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. கர்த்தர் நம்மளை உயர்த்தணுமா? 2 காரியத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒன்று, அவருடைய சத்தத்தை நாம கேட்கணும். 2வது, அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். இந்த 2 அனுபவம் நமக்கு தேவை. என்னைக்கு அவர் சத்தம் நம்ம காதில் தொனிக்கிறதோ அது தேவ சத்தம் தான் என்பதை நாம் என்றைக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ, அன்னைக்கு ஆமென், என்றைக்கு விளங்கிக் கொள்ள தொடங்குகிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, அப்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகன்னு சொல்லி ஜெபிங்க.